அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமேவும் திருமாவை நீங்க நம்பாதீங்க, நாம் தமிழர் கட்சியில போய் இணைங்க அப்படின்னு விசிக கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அறிவுரையாக சொல்லியிருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பழையர் சமூகத்தினரோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி. இன்னும் சொல்ல போனா திருமாவளவனோட ஏர்போர்ட் மூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழையர் சமூகத்தில் அதிகப்படியான ஆதரவுல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டு சேராம, முக்கியமா பறையர் சமூகத்தினருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களோடையும் எந்த ஒரு ஒப்பந்தமே போடாம ரொம்பவே தனித்து நிக்கிறதா பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே மாத்திருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய சமூகங்களுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு உதவிகளையும் நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இவர் சொன்னா விசிக கட்சியில் இருக்கக்கூடிய தம்பித்தங்கள் கூட கேட்பாங்க அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு. இப்படி இருக்கும்போது விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் பாத்தீங்கன்னா மீண்டும் 2 சீட்டிற்காக திமுக கட்சியிடம் கையேந்தும் நிலை உருவாகி இருக்க காரணத்தினால ஏர்போர்ட் மூர்த்தி பாத்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல இனிமேவும் திருமாவளவனை நம்பாதீங்க, நான் எப்படி வெளியே வந்தனோ அதே மாதிரி இந்த கட்சியிலேருந்து முதல்ல வெளியே வாங்க, நம்ம இனம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நிற்கிறதுக்கு ஒரே இடம் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான், ஒழுங்கா நாம் தமிழ் கட்சியிலேருந்து இணைங்க அப்படின்னு விசிக கட்சியின் தம்பி தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி தற்போது அறிவுரையாகவே இந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நேர்காணல் சில பல காப்பிரைட் காரணங்களால் இணைக்க முடியாமல் இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி இன்டர்வியூ அப்படின்னு போட்டீங்கனாலே இந்த ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் சீமானோட ஒரு நல்ல நட்புல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏர்போர்ட் மூர்த்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரையும் பார்த்தீங்கன்னா சீமானோட ஒரு நட்பு உருவாக வச்சு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத நேரடியாகவே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி சீமானிடம் எடுத்துரைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது சீமான் ஆட்சிக்கு வந்தா கூட இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்றத உணரும் வகையில தான் ஏர்போர்ட் மூர்த்தி சீமானோட செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இது நட்பு அப்படின்றதையும் தாண்டி ஒருவித புரிதலோட இவங்க இருவரும் இணைந்து நிற்கிறது அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியோட ஆளுமை அப்படின்றது பறையர் சமூகத்தினிடம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அனைத்து கட்சி தலைவர்களுமே தெரியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மேலும் சீமானுடைய இந்த அரசியலும் பறையர் சமூகத்திற்கான அரசியலை ஏர்போர்ட் மூர்த்தி சேர்ந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்தினால எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தற்போது பீதியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியிடம் மீண்டும் சேராததற்கு முதல் முக்கிய காரணமே திருமாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோதல் அப்படின்னே சொல்லலாம். இதுல ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றாங்க அப்படின்னா விசிக கட்சியிலிருந்து விலகி ஏர்போர்ட் மூர்த்தியோட இணையதும் நாம் தமிழ் கட்சியில இணையதும் பரவலாக காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஏர்போர்ட் மூர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையை தம்பி தங்குகள் கேட்டு அவங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.